இல்லைன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த 5ல என்ன கிரகம் இருக்கோ, ஒருவேளை குருவால ஹெல்ப் பண்ண முடியாம போகிற பட்சத்துல அவங்க பிள்ளைகள்னாலேயே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ற மாதிரியோ, மீனத்துக்கு வேர்ஸ்ட் கேஸா நான் சொல்றேன். மற்றபடி அவ்வளோ சீக்கிரம் குரு அப்படி அவமானப்பட்டு அசிங்கப்படுத்த விட மாட்டார். ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அது நடக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனக புஷ்கராகம் எல்லோ சஃபயர் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக குருவோடைய அந்த ஒரு கல் போடுறாங்கன்னா அது குருவோடது மட்டும் போட்டாலே போதும். அவங்களுக்கு குரு பலங்கிறது எப்பவுமே அபிஷேகங்களுக்கு நிறைய கொடுக்கணும். சிவன் ஸ்தலங்களில் போயிட்டு பாலாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வர்றது, அதே மாதிரி இந்த மஞ்சள் தானங்கள் அதிகமாக பண்ணணும். மீனத்தில் இருக்கவங்க தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை செழிப்பாக வச்சுக்கிறது, குருவை மதிக்கணும். குருவை மதிக்கிறது, அது குருவை மதிக்கணும். பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு